ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் சில சம்பவங்கள் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15 பிஸ்னஸ் எக்ஸ்பர்ட் மேலே செபி ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அந்த ஜி என்டர்டெயின்மெண்ட் பங்கை வச்சு அவங்க சில மோசடிகள் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம கிளியர் அனலைஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி மார்க்கெட் பொறுத்தளவுக்கும் ஃப்ளாட்டாக தான் முடிச்சிருக்காங்க. ஆனால் காலையில் மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நல்ல ஒரு டவுனில் கொடுத்தாங்க. நம்மளோட போர்ட்ஃபோலியோவே கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 2% பக்கம் இறக்குச்சு காலையிலேயே. அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஃபோக்கஸ் பண்ண எல்லா பங்குகளுமே வந்துட்டு நல்ல ஒரு இறக்கம் கொடுத்தாங்க. நானும் பார்த்தேன். இருந்தாலும் கொஞ்சம் பக்குன்னு தான் இருந்துச்சு. இருந்தாலும் இன்றைக்கி ஃப்ரைடே மார்க்கெட் இப்படி தான் ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கிறதுனால அதிகமாக நம்ம எதுவும் பெருசாக எடுத்துக்கல. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஃப்டர்நூன் நல்ல ஒரு ரெக்கவரியும் கொடுத்தாங்க. அது மோஸ்ட்டாக வந்துட்டு ப்ரைவேட் பேங்க், பப்ளிக் பேங்க் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்தனால நம்மளோட போர்ட்ஃபோலியோ ஓரளவுக்கு மேலே வச்சு இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 0.4% அப் மூமெண்ட்டில் இன்றைக்கி முடித்தாங்க. இது வந்துட்டு மார்க்கெட் பொறுத்தளவுக்கு நிலவரமாக இருக்குது. ஸோ நான் சொன்ன பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜி என்டர்டெயின்மெண்ட்டில் ரீசெண்ட் டைமில் ஒரு நல்ல ஒரு இறக்கம் கொடுத்தாங்க. முக்கியமாக வந்துட்டு அந்த ஜோனி மெஜர் பிரச்சனையினால. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 எக்ஸ்பர்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்கள ஃபாலோ பண்ணுற சில ஃபாலோவர்ஸ்க்கு வந்துட்டு இந்த ஸ்டாக்கை பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ அட்வைசரி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க அதுக்கு ஆப்போசிட்டாக சில விஷயங்களை பண்ணி சில ப்ராஃபிட்டை வந்துட்டு மேக் பண்ணியிருக்காங்க. இதை வந்துட்டு செபி கரெக்டாக அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி இது செபிக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன வேணாலும் வந்துட்டு அவங்க கண்டுபிடிக்க முடியும். இப்போ நானே நம்ம சேனல் மூலமாக வந்துட்டு சில ஸ்டாக்ஸ் அவங்களுக்கு சொல்கிறேன். சில ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். சில ஸ்டாக்ஸை செல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போ உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிவிட்டு நான் ஒன்று மாற்றி பண்ணேன் அப்படின்னா அதை செபி வந்துட்டு அனலைஸ் பண்ணுவாங்க. அப்போ என்ன வந்துட்டு எனக்கே இந்த மாதிரி பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் வந்துட்டு ஒவ்வொரு வீடியோலையும் நான் கிளியராக சொல்கிறேன். யார் சொல்கிறதையும் பிளைண்டாக நம்பாதீங்க. ஈவன் நான் சொல்கிறது கூட 1 or 2 டைம்ஸ் வந்து நீங்களும் மார்க்கெட்டில் போய் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த நியூஸ் உண்மைதானா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களோட பணத்தை வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நான் வந்துட்டு எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம சேனல் மாதிரியே நிறைய சேனல்ஸ் இருக்குது. அந்த எல்லா சேனல்ஸ்லையும் வந்துட்டு சொல்கிறவங்க கரெக்டான அனலைஸ் பண்ணி தான் அந்த ஸ்டாக்கை ரெஃபர் பண்ணுறாங்களா, சில கண்டென்ட்டுக்காக வந்துட்டு அவங்க ஷேரை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வந்துட்டு ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாக்கை பை பண்ணுறது மூலமாக நமக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடைக்குமா அப்படிங்கிறத நீங்கள் யோசிங்க. ஒருவேளை அந்த ஸ்டாக்கை அவங்க பை பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் யோசிங்க. ஏன்னா நான் ஒவ்வொரு வீடியோ போடும்போதும் இந்த ஸ்டாக் என்கிட்ட இருக்கா இல்லையா அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியராக சொல்லிடுவேன். என்கிட்ட இந்த ஸ்டாக் இல்லை, நீங்கள் வாங்குறதா இருந்தால் அனலைஸ் பண்ணிட்டு வாங்குங்க அப்படின்னு ஒரு வேர்டு சொல்லிடுவேன். என்கிட்ட இந்த ஸ்டாக் இருக்குது, நான் இதை இப்போ வாங்கல முன்னாடி வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிடுவேன். இல்லை நான் இப்போ தான் இந்த ஸ்டாக்கை வாங்க போகிறேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் நான் அதை பண்ணிகிட்ருக்கேன். அதனால் இந்த மாதிரி டிரான்ஸ்பாரண்ட்டாக எந்த யூடியூபர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்களோ அவங்கள ட்ரஸ்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் யூடியூப்ல இருக்க எல்லா சேனல்ஸும் வந்துட்டு மோசமானதுன்னு கண்டிப்பாக சொல்லவே முடியாது. நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப ட்ரஸ்டடாக வந்துட்டு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா நானே வந்துட்டு சேனல் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பேரை ஃபாலோ பண்ணியிருக்கேன். அவங்க கொடுத்துற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ட்ரஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற யூடியூபர்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி பிளைண்டாக வந்துட்டு யாரையும் நம்பாதீங்க அப்படிங்கிறதா நான் உங்கள்ட்ட சொல்கிறது. இது எதுக்காக அப்படின்னா, முழுக்க நீங்கள் உங்களோட மணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு மிடில் கிளாஸ் இருக்கிற மெம்பர் ஒரு மணியை சேவ் பண்ணுறதுக்கோ அதை ஏர்ன் பண்ணுறதுக்கோ எவ்வளோ வந்துட்டு போராடுவாங்க, எவ்வளோ வந்துட்டு அவங்க அதுக்காக உழைக்கிறாங்க அப்படிங்கிறத அஸ் எ மிடில் கிளாஸ் மேனாக வந்துட்டு எனக்கும் தெரியும். ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு ரொம்ப ரொம்ப சேஃபாக இருங்க. ஏன்னா இப்போ இருக்க காலகட்டம் ஒருத்தரோட மணி நீட்டை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்டேருந்து எப்படி பணத்தை ஏமாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்கீம் ஆகட்டும் ஒவ்வொரு எல்லாமே வந்துட்டு உருவாகிட்டு இருக்கு. ஸோ அப்போது நம்ம தான் வந்துட்டு எல்லா இடத்துலையும் ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். அதனால் ரொம்ப ரொம்ப சேஃபாக இருங்க. இப்போ நம்ம டேரெக்டாக விஷயத்துக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே நம்ம பேடிஎம்மை பற்றி பேசணுனால ஃபஸ்ட்டு நம்ம பேடிஎம்மோட நியூஸவே பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா பேடிஎம் இ காமர்ஸ்க்கு வந்துட்டு நேம் சேஞ்ச் பண்ண போகிறாங்க. பை பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற நேமாக வந்துட்டு மாற்ற போகிறாங்க. அதோட ஓஎன்டிசி பிளாட்ஃபார்மில் இருக்க ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியான பிட்ஸில்லா அப்படிங்கிற கம்பெனியை வந்துட்டு இப்போ பேடிஎம் வாங்க போகிறாங்க. இது வந்துட்டு நெட்டில் ரொம்ப ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அதாவது நியூஸ் சோர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட நேம் சேஞ்சுக்கான அப்ளிகேஷன் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடியே கொடுத்துருக்காங்க. February 8 ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி இந்த இஷ்யூ வந்ததுக்கப்புறமா இதை மறைக்கிறதுக்காக தான் எனக்கு இருக்குன்னு தோணுது. இது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஆக்சுவலாக என்டிடிவியில் இந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் எந்தளவுக்கு உண்மை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியல. மேபி இப்போ இருக்கிற பிரச்சனையை வந்துட்டு லைட்டாக மறக்கணும் மக்கள் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு மேபி இப்படி பண்ண ட்ரை பண்ணுறாங்களோ என்னவோ. ஸோ அடுத்ததான் கிளன்மார்க் ஃபார்மா பற்றி ஒரு முக்கியமான தகவல் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு. ஆல்ரெடி நிர்மா கம்பெனி வந்துட்டு இந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற நியூஸை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம். இப்போ வந்துட்டு அதுக்கான ஐபிஓ அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. கிட்டத்தட்ட பர் ஷேருக்கு ₹631 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ₹872 அப்படிங்கிற லெவலில் இருக்கிற பட்சத்தில் வந்துட்டு ஸோ ஐபிஓ நல்ல ஒரு ஆஃபராக தான் தோணுது. ஸோ இப்போதைக்கு இந்த நியூஸ் பற்றி இவ்வளோ தான் தகவல் கிடச்சிருக்கு. ஸோ ஃபர்தராக ஏதாச்சும் நியூஸ் வந்துச்சுன்னா சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஐபிஓ வந்துட்டு February 15 அன்றைக்கி ஆரம்பிச்சு February 29 எப்போ க்ளோஸ் ஆக போகிறதா வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்துட்டு ஐபிஓ பற்றி கிடைச்ச ஒரு முக்கியமான தகவல். ஸோ ஃபர்தராக ஏதாச்சும் நியூஸ் கிடைச்சாலும் நான் டெலகிராம்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் அப்டேட் கொடுக்குறேன். ஓகேங்களா?
அடுத்ததா ஐஆர்இடிஏக்கு வந்துட்டு ஒரு அப்ரூவல் கிடச்சிருக்கு. அவங்களோட சப்சிடரியை வந்துட்டு கிஃப்ட் சிட்டியில் ஓப்பன் பண்ணுறதுக்கான அப்ரூவல் வந்துட்டு இப்போது ஆர்பிஐ கிட்ட தான் அவங்க வாங்கியிருக்காங்க. இப்போ வந்துட்டு கரண்ட் லெவல் கிட்டத்தட்ட ஒரு 179.60 அப்படிங்கிற லெவலில் இருக்காங்க. இன்றைக்கி மட்டுமே ஒரு 5% இறக்கம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இந்த இறக்கம் வந்துட்டு நம்ம எதிர்பார்த்தது தான். வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் பங்கில் நம்ம மெதுவாக என்ட்ரு ஆகலாம். இதெல்லாம் டெஃபினட்டாக நல்ல நியூஸு தான். ஸோ இந்த நியூஸை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு நம்பர் உங்களுக்கு கிடைக்கும்போது நானே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தரேன். இப்போதைக்கு வந்துட்டு இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஒப்பீனியனாகவும் இருக்குது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நம்ம பை பண்ணிக்கலாம், மெதுவாக வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அடுத்ததாக தொடர்ந்து பெல் கம்பெனியை பற்றி இன்னொரு ஆர்டர் அப்டேட்டும் கிடச்சிருக்கு. அதோட ஒர்த்து கிட்டத்தட்ட 5500 கோடி அப்படிங்கிற மாதிரி கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹரியானாவில் வந்துட்டு ஒரு பவர் ப்ராஜெக்ட்டுக்காக தான் வந்துட்டு இந்த ஆர்டர் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த கம்பெனியை பற்றி நம்ம பார்க்கும்போது இவங்களோட பைப்லைனில் வந்துட்டு ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ஆட் ஆயிருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டையும் வந்துட்டு ஸ்டாக் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி இப்போதைக்கு இந்த மாதிரி பங்குகளில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். திரும்ப வந்துட்டு மேலே போவாங்க. ஏன்னா நல்ல ஒரு நியூஸ் கொடுத்தும் இன்றைக்கி வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 இறக்கம் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு இறக்கம் அப்படிங்கிறது பப்ளிக் பங்குகளை வர ஆரம்பிச்சிருக்குது. இந்த மாதிரி டைமில் நீங்கள் போய் மாட்டிக்க கூடாது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். நல்ல ஒரு டைம் வரும்போது டெஃபினட்டாக நான் இந்த ஸ்டாக்கெலாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய சமயம். ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் நான் ஏன் இவ்வளோ அழுத்தி பொறுமையாக இருங்கன்னு சொல்கிறேன்னா அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக சில ஸ்டாக்கை பற்றி நான் உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணணும். குறிப்பாக வந்துட்டு கல்யாண் ஜுவல்லர்ஸ், ஜொமேட்டோ, அதே சமயத்தில் சுவிட்சர்லாந்து கம்பெனி, எஸ் பேங்க், இந்த மாதிரி பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக பேசி தான் ஆகணும். கல்யாண் ஜுவல்லர்ஸ் பொறுத்தளவுக்கும் ரீசெண்டாக நல்ல ஒரு இறக்கம் அப்படிங்கிறது கொடுத்தாங்க. ஸோ ரிசல்ட்டை பேஸ் பண்ணி அடித்தாங்களா அப்படிங்கிறது இன்னும் தெரில. ஆனால் நல்ல ஒரு இறக்கம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நிறையா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், டிஐ இன்வெஸ்டர்லாம் வந்துட்டு அது இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ வந்துட்டு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. அதே போல் எஸ் பேங்க் பொறுத்தளவுக்கும் ரூமர் ஒன்று பரவுச்சு நேற்று. கிட்டத்தட்ட எஸ்பிஐ வந்துட்டு அவங்களோட ஹோல்டிங்ஸை ஃபுல்லாகவே வந்துட்டு இறக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அன்றைக்கி ஈவினிங்கே, அதாவது நேற்று ஈவினிங்கே நம்ம நியூஸ் அதை பற்றி பேசலாம்னு ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு அவங்க அது ரூமர் அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. ஏன் இப்படி இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண நியூஸுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது. ஒருத்தங்களை பொய்யா ப்ரொமோட் பண்ணி நம்ம வந்துட்டு அந்த ஸ்டாக்கை பை பண்ணுறதோ இல்லை செல் பண்ணுறதோ பண்ணுறதும், இந்த மாதிரி ஒரு ஸ்டேக்கை வந்துட்டு விலை குறைக்கிறதுக்காக இந்த மாதிரி ரூமர்ஸ் கிளப்புறது ஒன்று தான். அதனால தான் நான் சொல்கிறேன், எந்த ஒரு நியூஸ் வந்தாலும் அது உண்மைத்தன்மையை ஆராய்ஞ்சு அதுக்கப்புறமா இதை வாங்குறதும் விற்கிறதும் பற்றி முடிவு பண்ணுங்கள். ஏன்னா இப்போது இந்த நியூஸ் மார்னிங் வந்துச்சு, ஸ்டேட் பேங்க் வந்துட்டு அவங்களோட ஸ்டேக்கை ஃபுல்லாக குறைக்க போகிறாங்க அப்படின்னு. ஒருவேளை அது உண்மைன்னு நம்பி சில பேர்லாம் வந்துட்டு மினிமம் ஒரு 20% ப்ராஃபிட்டில் இருந்திருப்பீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா நிறைய பேர் நான் சொல்லியும் கேட்காம நிறைய பேர் எஸ் பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணீங்க. அப்போ வந்துட்டு நல்லா ஒரு ப்ராஃபிட் இருந்திருப்பீங்க. ஸோ அந்த நியூஸ் வந்ததுக்கப்புறமா வந்துட்டு ஸ்டாக் இறங்கணும் அப்படின்னு எல்லா பேர் எதிர்பார்த்துருப்பாங்க. ஆனால் அன்னைக்கு அந்த நியூஸ் வந்த அன்னைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 3 to 4% இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்தாங்க. இந்த மாதிரி விலையை குறைச்சி திரும்ப அவங்க என்ட்ரி ஆகிறதுக்கான சில வழிகளையும் அவங்க பார்ப்பாங்க. அந்த மாதிரி ரூமர்ஸை வந்துட்டு கண்டிப்பாக நம்பாதீங்க. ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா அது சரியா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தீவிரமாக விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் நம்ம சொல்ல போகிறது வந்துட்டு சுவிட்சர்லாந்து கம்பெனியை பற்றி. ஸோ சுவிட்சர்லாந்து கம்பெனியை பற்றி இப்போ ரீசெண்டாக நிறையா சேனல்ஸ் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கான காரணம் அவங்களோட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், அவங்களோட பிஸ்னஸ் டெவலப்மெண்ட். இதே நியூஸஸ் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த கம்பெனியை பற்றி எப்படி பேசியிருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்போ வந்துட்டு இவ்வளோ பாசிட்டிவாக சொல்கிறதுக்கான காரணம் அவங்க ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் நிறைய வீடியோஸில் வந்துட்டு சொல்கிறாங்க, பென்னி ஸ்டாக்ஸ் மேலே வந்துட்டு அதிகமாக மோகம் எடுத்துக்காதீங்க, அது உங்களோட கேபிட்டல் அழிச்சிரும் அப்படின்னு. உண்மைதான். ஆனால் நம்ம சூஸ் பண்ணுற ஸ்டாக் எப்படி இருக்கணும், அவங்க பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கணும், என்னென்ன கிரிட்டீரியா வந்துட்டு நம்ம பென்னி ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணுறதுக்காக ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அது முக்கியமான காரணமாக இருக்குது. இப்போ ஜாம்பவானாக இருக்க எல்லாமே ஒரு காலத்தில் 2 ரூபா 3 ரூபான்னு இருந்த ஸ்டாக்கு தான். இப்போ அவங்க டெவலப் ஆகிருக்காங்க அப்படின்னா அவங்களோட பிஸ்னஸ் அந்த மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கிறது. ரிஸ்க் அப்படிங்கிறது எல்லா ஸ்டாக்லையுமே இருக்கும். அந்த ரிஸ்க்கை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், அந்த கம்பெனி என்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த பிஸ்னஸ் வந்துட்டு ஃபியூச்சரில் சக்ஸஸ் ஆகுமா, அந்த பிஸ்னஸுக்கு ஃபஸ்ட்டு ஃபியூச்சர் இருக்கா அப்படிங்கிற நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம மணி எப்பவுமே வேஸ்ட் ஆகாது அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன், யார் சொல்கிற அட்வைஸையும் வந்துட்டு நீங்கள் மைண்டில் ஃபுல்லாக ஏற்றிக்காதீங்க. இப்போ நானே இப்போ உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கேன்ல, இதை நீங்கள் அப்படியே நம்பணும்னு அவசியம் கிடையாது. நான் சொல்கிறத வந்துட்டு நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு இதை நீங்கள் வந்துட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். இவர் சொல்கிறதும் சரியாக இருக்குமா அப்படிங்க சர்ச் பண்ணி பாருங்கள். அப்படி நான் சொல்கிறதும் சரியாக இல்லைனா போடா அப்படின்ட்டு போயிடுங்க. ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு இப்படி தான் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களோட கேபிட்டல் ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும். ஓகேங்களா? கண்டிப்பாக நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோவும் கண்டிப்பாக உங்களோட போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் எங்காச்சும் உதவியாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறது சைனிங் ஆஃப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.